ஹியூமன் போடியமுடன் இணைந்து MTR ரெஸ்டாரண்ட் சிங்கப்பூர் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast Case 10 Episode 3 ஒரு டெட் பாடி 2 போஸ்ட்மார்ட்டம். சுஷீல் சர்மா கையில ஜெர்மன் மேட் .32 ஆமினஸ் ரிவால்வர் இருந்துச்சு. மனசுல எரிமலையா கோவம் பொங்கி வழிஞ்சுச்சு. கரீமும் நேனாசானியும் என்ன பேசுனாங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவங்க பேசிட்டு இருக்காங்கங்கிறதே அவனுக்கு பயங்கர கோவத்தை உண்டு பண்ணுச்சு. கையில ரிவால்வரை வச்சுக்கிட்டு பெட்ரூம்குள்ள அங்கேயும் இங்கேயும் நடந்தான். கரீமும் நேனாசானியும் என்ன பேசியிருப்பாங்கங்கிறதையே யோசிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவனை விட்டுட்டு நேனாசானி கரீம் கூட போயிருவாளோங்கிற எண்ணம் ஒரு சூறாவளி மாதிரி அவனை சுத்தி சுத்தி வந்துச்சு. இதை இப்படியே விட்டுடக்கூடாதுன்னு வெறி வந்தவன் மாதிரி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு ரிவால்வரை நேரா பிடிச்சு குறிப்பாத்தான். அந்த நேரத்துல சுஷீல் சர்மாவை தேடி பெட்ரூம்குள்ள வந்தா நேனாசானி. கையில துப்பாக்கியோட நிக்கிற சுஷீல் சர்மாவை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டா. என்ன பண்றதுனே தெரியல. அதே நேரத்துல கண்ணு முன்னால எற கிடைச்சா புலி எப்படி பாயுமோ அப்படி பாஞ்சது சுஷீல் சர்மாவோட மனசு. என்ன ஏதுன்னு யோசிக்காம ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே டப் டப் டப்னு 2-3 தடவை நேனாசானிய நோக்கி சுட்டான். ஒரு குண்டு அவளோட கழுத்துல பாஞ்சுது, ஒன்னு தலையில பாஞ்சுது, இன்னொன்னு குறி தவறி போய் அங்க இருந்த பிளைவுட தொலைச்சிட்டு போச்சு. எல்லாமே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. குண்டடிப்பட்ட நேனாசானி உடம்புல இருந்து ரத்தம் பீச்சி அடிச்சுது. அவ அப்படியே பெட்டுல ரத்த வெள்ளத்துல சரிஞ்சா. அழகான நேனாசானி வெறும் சடலமா சரிஞ்சா. பக்கத்துல போன சுஷீல் சர்மாவுக்கு அவ செத்துட்டான்னு தெரிஞ்சுது. ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு என்னமோ மந்திரம் சொன்னான். ஃப்ரிட்ஜை திறந்து சில்லுன்னு தண்ணி எடுத்து குடிச்சான். இப்போ இந்த டெட் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு யோசிச்சான். பொணத்தை ஒரு பண்டிலா கட்டி யமுனா ஆத்துல கொண்டு போட்டுறலான்னு நினைச்சான். பெட்டு மேல விரிச்சிருந்த பெட்ஷீட்ல அப்படியே நேனாசானிய சுருட்டுனான். டைனிங் டேபிள்ல ஒரு தார்பாலின் மாதிரி கருப்பு கலர்ல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் விரிச்சிருந்துச்சு. அது அப்படியே உருவினான். பெட்ஷீட் மேல அந்த தார்பாலின் ஷீட்டை சுத்தி ஒரு பெரிய பண்டிலா கட்டுனான். வீட்டு கதவை திறந்து வெளியே யாராவது இருக்காங்களான்னு மெதுவா பார்த்தான். 2 பக்கமும் பார்த்தான். யாரும் இல்ல. சண்டேங்கிறதுனால எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. எல்லா வீடுகள்லயும் டிவி ஓடிட்டு இருந்த சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு வகையில சுஷீல் சர்மாவுக்கு சாதகமா இருந்துச்சு. அந்த சத்தத்துல துப்பாக்கி வெடிச்ச சத்தம் யாருக்கும் கேட்டிருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டான். அதனால மறுபடியும் பெட்ரூம்குள்ள போய் டெட் பாடி பண்டில அப்படியே தரன்னு இழுத்துட்டு வந்தான். யாராவது வந்துருவாங்களோன்னு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. டெட் பாடி பண்டில கார் வரைக்கும் இழுத்துட்டு வந்தான். காரோட டிக்கிய திறந்து அதுக்குள்ள டெட் பாடி பண்டில திணிச்சான். அவன் அப்படி திணிச்சத பக்கத்து பிளாக்ல இருந்த ஒருத்தர் பார்த்தாரு. அவர் பேரு ஜக்தேவ் சிங். ஆனா அது சுஷீல் சர்மாவுக்கு தெரியாது. அவன் டிக்கிய மூடிட்டு சுத்தி முத்தி பார்த்தான். யாரும் அவன் கண்ணுல படல. அப்பதான் அவனோட பைஜாமா குர்தாவில ரத்தக்கரை நிறைய இருந்துச்சுங்கிறதையே கவனிச்சான். அதனால வேக வேகமா ஓடி போய் இன்னொரு ஒயிட் கலர் பைஜாமா குர்தாவை போட்டுக்கிட்டான். மணி அப்போ 9:30 ஆயிருச்சு. வேக வேகமா கீழே வந்தான். காரை ஸ்டார்ட் பண்ணி மெதுவா தெருவுக்குள்ள வந்தான். அவன் கார்ல போறத அம்பாதாஸ் அப்படிங்கிற அந்த ஏரியா போலீஸ்காரரு பார்த்தாரு. சுஷீல் சர்மா காரை ஓட்டிக்கிட்டு அப்படியே யமுனா ஆத்து மேல இருக்கிற பாலம் வழியா வந்தான். எங்கேயாவது கூட்டம் குறைவா இருக்கான்னு பார்த்தான். கூட்டம் இல்லாத இடத்துல காரை நிறுத்தி டெட் பாடி பண்டில ஆத்துக்குள்ள தூக்கி போட்டுறலாம்னு நினைச்சான். ஆனா எல்லா பக்கமும் டிராபிக் ஜாஸ்தியா இருந்துச்சு. எங்கேயும் காரை நிறுத்தவே வழி இல்ல. இப்ப காரை நிறுத்தினா மாட்டிக்குவோம்னு தோணுச்சு. காரை திருப்பி தன்னோட பாக்யா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் போய் பொணத்தை தந்தூர் அடுப்புல போட்டு எரிச்சிடலாம்னு நினைச்சான். அவன் பார்த்த ஒரு ஹாலிவுட் படத்துல அந்த ஹீரோ அப்படித்தான் தன்னோட லவ்வரை கொன்னு துண்டு துண்டா வெட்டி வீட்ல இருக்கிற பெரிய பாய்லர்ல போட்டு எரிப்பான். அது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போதைக்கு வேற வழியே இல்ல அப்படிங்கறதால அந்த முடிவெடுத்தான். அசோகா ரோடு வழியா அசோக் யாத்ரி நிவாஸ்குள்ள கார் வந்துச்சு. அதுல இருந்து இறங்கி சுஷீல் சர்மா பாக்யா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தான். அப்போ மணி 10:15 ஆயிருச்சு. ஜூலை 3ஆம் தேதி கேஷவ்குமார் சொன்ன தகவலை வச்சுக்கிட்டு போலீஸ் டீம் சுஷீல் சர்மா வீட்டை தேடி போனாங்க. அவன் சொன்ன மந்திர்மார்க் பகுதியில் டிஐசி ஏரியாவில்
ஒரு வீடு விடாம வீடு வீடா தேடினாங்க. வீட்ல ஏசி இருக்கும்னு கேசவகுமார் சொல்லியிருந்தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடுன்னு அவன் சொன்னான். அந்த தகவலை வச்சு ஒரு வீட்டை கண்டுபிடிச்சாங்க. அந்த வீட்ல விண்டோ ஏசி பொருத்தி இருந்துச்சு. வீடு பூட்டி கிடந்துச்சு. வீட்டு வாசல்ல டெய்லி பேப்பர் அப்படியே கிடந்துச்சு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சாங்க. இங்க 2 பேர் இருக்காங்க சார். யாருக்கிட்டயும் அவங்க சரியா பழக மாட்டாங்க. எங்க போறாங்க எங்க வராங்கன்னே தெரியாது. ஒரே மர்மமான வீடுங்க இது. அதனால நாங்க எதையும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. இந்த வீட்ல ஒரு லேடி இருக்காங்க. என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி யார்கிட்டயும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. ஒரு காரை ஓட்டிட்டு போவாங்க, வருவாங்க. வந்தா கதவை பூட்டிக்கிட்டு உள்ள போயிருவாங்க. அப்படி வீட்டுக்குள்ள என்னதான் பண்ணுவாங்களோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு ஒரு லேடி சொன்னாங்க. அந்த லேடி சொன்னது மாதிரி அந்த காம்பவுண்ட்ல ஒரு கார் நின்னுச்சு. அதோட நம்பர் DAC 3283. ஒரு போலீஸ்காரரை மட்டும் அங்க நிப்பாட்டிட்டு வீட்டை கண்காணிக்க சொல்லிட்டு போலீஸ்காரங்க போனாங்க. ஜூலை 4ஆம் தேதி கேசவகுமாரை கூட்டிட்டு போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வேற யாரும் வந்த மாதிரி தெரியல. அந்த வீடு தான் சுஷில் சர்மாவும் அவனோட ஒய்ஃபும் இருந்த வீடு அப்படின்னு கேசவகுமாரும் சொன்னான். உடனே கனாட் பிளேஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங் தன்னோட டீமை கூட்டிக்கிட்டு அங்க வந்தாரு. வீட்டை சோதனை போடலாம்னு முடிவு பண்ணாங்க. அங்க இருந்த ஒருத்தரை சாட்சியா வச்சுக்கிட்டு பூட்டை உடைச்சு உள்ள போனாங்க. வீடு பார்க்கவே ரிச்சா இருந்துச்சு. காஸ்ட்லியான ஃபர்னிச்சர்ஸ் வீட்டில் போட்டிருந்தாங்க. பார்த்த உடனேயே வசதியான ஆளுங்க தான் அங்கே குடியிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி தான் வீடு இருந்துச்சு. டைனிங் ஹாலை ஒட்டி பெட்ரூம் இருந்துச்சு. அங்கே ஒரு டபுள் பெட் கிடந்துச்சு. சாட்சியங்கள் எதையும் கலைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வீட்டை சோதனை போட்டாங்க. பார்த்த உடனேயே ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுது. வீடு தாறுமாறாக களைஞ்சு கிடந்துச்சு. விண்டோ ஏசி பக்கத்தில் இருந்த பிளைவுட்ல ஒரு புல்லட் ஹோல் இருந்துச்சு. புல்லட் பாஞ்ச தடம் சுவத்தில் இருந்துச்சு. பெட்ரூம் கார்பெட்ல துப்பாக்கி குண்டு ஒன்று கிடந்துச்சு. அங்கங்க ரத்தம் தெரிச்ச கரை இருந்துச்சு. பெட்ல ஒரு இடத்துல ரத்தக்கரை நல்லாவே படிஞ்சிருந்துச்சு. ஏசியோட ஒயர்ல எல்லாம் ரத்தம் தெரிச்சிருந்துச்சு. பாத்ரூம்ல ரத்தக்கரை படிஞ்ச துணி கிடந்துச்சு. பெட்ரூம்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஹேண்ட்கன் பயன்படுத்தின 4 கேட்ரிஜஸ் கிடந்துச்சு. ஒரு ஸ்டூல்ல டெலிஃபோன் இருந்துச்சு. தக்காளி சூப் படிஞ்ச தடத்தோட காலி கண்ணாடி டம்ளர் ஒன்று இருந்துச்சு. காலியான ஓட்கா பாட்டில் இருந்துச்சு. கபோர்ட்ல ஏர் பிஸ்டல் ஒன்று இருந்துச்சு. இது போக நிறைய டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் டாக்டர் VN சேகல் அவரோட அசிஸ்டன்ட் டாக்டர் SK சிங்கோட வந்து அந்த வீட்டில் தடய பொருட்களை சேகரிச்சுக்கிட்டாரு. இது ஹை ப்ரொஃபைல் கேஸ். பெரிய இடத்து விவகாரம்ங்கிறதால போலீஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் ஒவ்வொன்றையும் செஞ்சுது. ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி ஆஃபீஸர் ரூப் சிங் வந்தார். அவர் அங்கே கிடைச்ச புல்லட்டை பார்த்துட்டு அது .32 ஆர்மினஸ் ரிவால்வர்ல இருந்து பாஞ்சிருக்கணும்னு சொன்னார். ஒரு டைரி கிடைச்சது. அதில் சுஷில் சர்மா லவ்ஸ் நைனா சானி, நைனா லவ்ஸ் சுஷில் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ ஆல்பம் கிடைச்சது. அதில் சுஷில் சர்மாவும் நைனா சானியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இருந்துச்சு. சுஷில் சர்மாவோட அம்மா, நைனா சானி குடும்பம், இப்படியான குடும்ப ஃபோட்டோக்களும் அதில் இருந்துச்சு. கிடைச்ச தடயங்களை வச்சு நைனா சானி வீட்டு பெட்ரூம்ல தான் மர்டர் நடந்திருக்கு. துப்பாக்கியால சுட்டதால அவ இறந்திருக்கா அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் டீம் வந்துச்சு. போலீஸுக்கு ஒரு சடலம் கிடைச்சிருக்கு. அந்த டெட் பாடிய முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் எதனால மரணம் நடந்துச்சுன்னு தெரியும். டெட் பாடி யாருன்னு தெரிஞ்சாதான், அதாவது டெட் பாடிய அடையாளம் கண்டுபிடிச்சாதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். அதுதான் ரூல். நைனா சானி வீட்ல கிடைச்ச ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து அவளோட பேரண்ட்ஸ் அட்ரஸ போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்க வெஸ்ட் பட்டேல் நகர்ல இருந்தாங்க. போலீஸ்காரங்க ரவி நைனா சானியோட அப்பா அம்மாவை போய் பார்த்தாங்க. அப்பா பேரு ஹர்பஜன் சிங். அவரு ஆர்மி ஆர்டினன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டோர் கீப்பரா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவளோட அம்மா பெஸ்ட் டெல்லி ஸ்கூல்ல பிசிக்கல் ட்ரெய்னரா இருந்தாங்க. அவங்களுக்கும் நைனா சானிக்கும் நல்ல உறவு இல்ல. அவ வீட்டை விட்டு போய் சுஷில் சர்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால செத்து போனது சானி இல்ல, அவளோட சடலமா அது இருக்காது, செத்து போனது அவங்களோட பொண்ணே இல்லன்னு உறுதியா சொன்னாங்க. நாங்க அவளை கடைசியா ஜூன் 30ஆம் தேதி பார்த்தோம். அப்ப அவ ஹிமாலயாவுக்கு டூர் போறதா சொன்னா. அதனால அங்கதான் அவ போயிருப்பா அப்படின்னாங்க. அதனால செத்து போனது அவ இல்லன்னாங்க. நைனா சானி வீட்டை சோதனை போட்ட போலீஸ் அந்த இடத்துக்கு அவளோட பேரண்ட்ஸையும் பிரதர்ஸையும் அண்ணியையும் கூட்டிட்டு போனாங்க. வீட்டுக்கு போனதும் அங்க இருந்த நிலைமைய பார்த்து உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அங்கிருந்து மார்ச்சுவரிக்கு கூட்டிட்டு போனாங்க போலீஸ்காரங்க. அங்கதான் நைனா சானியோட டெட் பாடி இருந்துச்சு. அவளோட சடலம் இருந்த நிலைமைய பார்த்து அவங்க துடிச்சு போயிட்டாங்க. அதுவும் அவங்க அம்மாவுக்கு
உயிரே போயிருச்சு. அந்த அளவுக்கு நில குலைஞ்சு போயிருந்தாங்க. ஆனா அவங்க அந்த டெட் பாடி நேனா சானியோடது இல்லன்னு தான் சொன்னாங்க. மொத்தத்துல அவங்க ஒப்பாரி வச்சு அழுதாங்க. ஆனா அது நேனா சானி இல்லன்னு மறுத்தாங்க. நேனா சானியோட அப்பா அம்மா, சுஷீல் சர்மா வந்தா அவனுக்கு தான் பாடிய அடையாளம் தெரியும், அவன் வந்து சொல்லிட்டா நாங்க அது நேனா சானி தான்னு நம்புறோம் அப்படின்னுட்டாங்க. ஒருவேளை சுஷீல் சர்மாவுக்கு பயந்து அவங்க அப்படி சொல்லிருக்கலாம். இல்ல நேனா சானியோட லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். என்னவோ ஒண்ணு, போலீஸ பொறுத்த வரைக்கும் இன்னும் டெட் பாடிய அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் ரிசல்ட். டெட் பாடி நேனா சானிங்கிறத உறுதிப்படுத்த யாருமே இல்ல. சுஷீல் சர்மா போலீஸ் கையில மாட்டல. நேனா சானியோட குடும்பமும் அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னும் வேற யாராவது அவளுக்கு க்ளோஸ் ஆனவங்க இருந்தாதான் டெட் பாடிய அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறது தான் நிலைமையா இருந்துச்சு. வேற யார் இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் யோசிச்சுட்டு இருந்துச்சு. அப்பதான் அவளுக்கும் மத்லூப் கரீமுக்கும் ரொம்ப நாளாவே பழக்கம் இருந்துச்சுன்னு தெரிய வந்துச்சு. கரீம் வந்தா அவனால டெட் பாடிய அடையாளம் சொல்ல முடியும் அப்படின்னு போலீஸ்ல நினைச்சாங்க. கரீம கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குனாங்க. அவனை கண்டும் பிடிச்சாங்க. நேனா சானியோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சிருந்தாலும் கரீமுக்கும் நேனா சானிக்கும் தொடர்பு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. சாகர வரைக்கும் கரீம் மேல அவ விருப்பமா தான் இருந்திருக்கா. கரீம் மேல அவளுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. கடைசியா அவ பேசுனதும் கரீம் கிட்டதான். அதனால அவன் வந்தா நேனா சானியோட டெட் பாடிய பார்த்து அடையாளம் சொல்லிடுவான் அப்படின்னு போலீஸ்ல நினைச்சாங்க. அவங்க நினைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் இருந்துச்சு. ஜூலை 5ஆம் தேதி கரீம மார்ச்சுவரிக்கு கூட்டிட்டு வந்தாங்க போலீஸ்காரங்க. துண்டு துண்டா கிடந்த அவளோட உடம்ப பார்த்து கரீம் துடிச்சு போயிட்டான். இப்படி ஆயிருச்சு அவளுக்கு. எப்படி இருந்த பொண்ணு இப்படி செதஞ்சு போயிட்டாளே, அவளோட முடிவு இப்படியா ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதான். அவன்தான் இது நேனா சானி தான் அப்படின்னு உறுதியா சொன்னான். அவளோட மூக்கு, நெத்தி, ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு அவன் நேனா சானி தான் அப்படின்னு உறுதியா சொன்னான். நேனாவோட முகமும் முடியும் கருகுனாலும், துண்டு துண்டா கிடந்தாலும், பாதி எரிஞ்சு எரியாமலும் இருந்தாலும் எனக்கு அவளை நல்ல அடையாளம் தெரியுது அப்படின்னு அவன் சொன்னான். நேனா சானிக்கும் சுஷீல் சர்மாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. சில சமயத்துல சுஷீல் சர்மா நேனா சானிய போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கான். வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கான். இதெல்லாம் கரீம் போலீஸ் கிட்ட சொன்னான். கரீமை பத்தி தெரிஞ்ச உடனே பிரிண்ட் மீடியா கரீம் பத்தியும் சுஷீல் சர்மாவை பத்தியும் அவங்களோட பாஸ்ட் லைஃப் பத்தியும் கண்ணா பின்னான்னு எழுதுனாங்க. அவங்களோட விஷயங்களை தோண்டி துருவி ஒரு கதை மாதிரி கண்ணு, காது, மூக்கு வச்சு எழுதுனாங்க. ஆனா அப்படி அநியாயமா எழுதுறாங்களேன்னு கரீம் கவலைப்படல, உடைஞ்சு போகல. நேனா சானியோட குடும்பம் பத்தி கரீமுக்கு சரியா தெரியல. ஆனா போலீஸ் விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போக அவன்தான் உதவி செஞ்சான். ஜூலை 5ஆம் தேதி மட்லூப் கரீம் நேனா சானியோட டெட் பாடி அடையாளம் காட்டிட்டான். அதனால இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங் அடுத்த கட்டமா போஸ்ட்மார்ட்டம் பண்ற வேலையை ஆரம்பிச்சிடலான்னு நினைச்சாரு. அதுக்காக முறையா ஒரு அப்ளிகேஷன் எழுதினாரு. என்னென்ன தகவல் எல்லாம் தேவைங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலா எழுதி கொடுத்தாரு. டெட் பாடியில் ஒட்டி இருக்கிற பேர்ன் கிளாத்தை பத்திரப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பிளட், ஹேர், ஸ்கல், டீத் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாரு. லங்ஸ், கிட்னி, லிவர் மாதிரியான இன்னர் ஆர்கன்ஸையும் பத்திரப்படுத்த சொல்லியிருந்தாரு. எப்போ மரணம் நடந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன, கர்ப்பமாக இருந்தாலா, ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கா, இப்படி எல்லா தகவல்களும் தேவைன்னு சொன்னார். வெஜினா ஸ்வாப் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் எடுக்க சொல்லியிருந்தாரு. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக இதை எல்லாம் கேட்டிருந்தாரு. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி டெட் பாடி எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இதை எல்லாத்தையுமே அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து தெளிவாக எழுதி கொடுத்துருந்தாரு. முராரி பிரசாத் சாரங்கிங்கிற டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணார். ஜூலை 5 மத்தியானம் 2:30 மணிக்கு ஆரம்பித்த போஸ்ட்மார்ட்டம் 3:30 மணிக்கு முடிஞ்சிருச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி டெட் பாடியை எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். டாக்டர் அதை செய்யலை. அந்த எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யலைன்னு ரொம்ப கூலாக சொல்லிட்டாரு. எக்ஸ்ரே எடுத்தாதான் பாடியில் புல்லட்டோட பார்ட்டிகல்ஸோ கத்தி மாதிரியான கூர்மையான ஆயுதத்தோட டிப்போ இருந்தால் தெரியும். அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை டாக்டர் செய்யலை. அது மட்டும் இல்லை, டாக்டர் சரங்கி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் போலீஸ்கிட்ட தரலை. போலீஸ்லேருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்தாதான் சாவுக்கான காரணம் என்னன்னு தெரியும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் துப்பாக்கியால் சுடப்பட்டு நேனா சானி இறந்திருந்ததா கண்டுபிடிச்சிருந்தாங்க.
இதை நிரூபிக்க எவிடன்ஸ் வேணும். அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். 5ஆம் தேதி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியும் 7ஆம் தேதி வரைக்கும் கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ் கைக்கு வரல. இதை விட கொடுமை என்னன்னா, முறைப்படி போலீஸ்ட ரிப்போர்ட்டை தராத டாக்டர் சரங்கி பப்ளிக்கா ஒரு வீடியோ நியூஸ் மேகசினுக்கு பேட்டி கொடுத்தாரு. இந்த கூத்து ஜூலை 7ஆம் தேதி நடந்துச்சு. இதை பார்த்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. டாக்டர் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியாம குழம்பி போனாங்க. அந்த பேட்டியில நயனா சானியோட உடம்புல கையும் காலும் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருந்துச்சுன்னு ரொம்ப விவரமா பேசியிருந்தாரு. ஒரு டாக்டருக்குரிய எந்த ரூலையும் பத்தி கவலைப்படாம அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசியிருந்தாரு. டாக்டர் மீடியாட்ட சொன்ன தகவல்களும் இன்வெஸ்டிகேஷன் டீம் மீடியாட்ட சம்பவத்தை பத்தி சொன்ன தகவல்களும் முன்னுக்கு பின் முரணா இருந்துச்சு. ஒரு வழியா டாக்டர் சரங்கி ஜூலை 8 அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுத்தாரு. அதுல இறப்புக்கான காரணம் என்னங்கிறத அவர் கண்டுபிடிச்சு எழுதியிருந்தாரு. உடம்புல ரத்தப்போக்கு அதிகமா இருந்ததால போதுமான ஆக்சிஜன் கிடைக்காம இறப்பு நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தாரு. வயிற்றுல ஆல்கஹால் இருந்துச்சுன்னு ரிப்போர்ட்ல இருந்துச்சு. துப்பாக்கி சூடு பத்தி ரிப்போர்ட்ல எதுவுமே இல்லை. ஸ்கல்ல தனியா எடுத்து வச்சிருந்தாரு. ஸ்கல் சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட்டுக்காக அது தேவைப்படும்னு போலீஸ்ல முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. எதுக்காகனா செத்து போனது நயனா சானிங்கிறத உறுதிப்படுத்திக்கத்தான். இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு டிசாஸ்டராக தான் இருந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்த குழப்பங்களையும் முரண்பாடுகளையும் சுட்டி காட்டினாங்க. மூச்சுக்குடல்ல சூட் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாரு டாக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்பு எரிஞ்சிட்டு இருந்த போதும் ஆளு மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருந்தாருன்னு அர்த்தம். அதாவது உயிரோட எரிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மூச்சுக்குடல்ல சூட் பார்ட்டிகல்ஸ் எதனால இருந்துச்சுன்னு அவர் விளக்கமா சொல்லல. உடம்புல இருந்து கைகளும் கால்களும் துண்டாக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு ரிப்போர்ட்ல இருந்துச்சு. எதை வச்சு டாக்டர் இந்த முடிவுக்கு வந்தாருங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் அதில் இல்லை. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு உடம்ப துண்டு போட்டிருக்காங்கிறதுக்கும் விளக்கம் இல்லை. இப்படி பல குழப்பம் ரிப்போர்ட்ல இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் ஃபைண்டிங்ஸ் பற்றி, கிரைம் சீன் எவிடன்ஸ் பற்றி எல்லாம் அவர்கிட்ட ரொம்ப நேரம் போலீஸ்காரங்க பேசினாங்க. ஆனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு போலீஸ் டீம் டெல்லி அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சுது. அதை அரசும் ஏற்றுக்குச்சு. 2வது போஸ்ட்மார்ட்டம் ஜூலை 12ஆம் தேதி நடந்துச்சு. டெட் பாடியை எக்ஸ்ரே எடுத்தாங்க. கழுத்து பகுதியில் புல்லட்டோட உலோகத்துண்டு இருந்துச்சு. புல்லட் மாஞ்சதுக்கான அடையாளம் இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல தலையில குண்டடி பட்டதால கோமா ஸ்டேஜுக்கு போய் இறப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஜூலை 7ஆம் தேதி மெட்ராஸ்ல சுஷீல் சர்மாவுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைச்ச தகவல் கிடைச்சதும் டெல்லி போலீஸ் கமிஷனர் நிகில் குமார் டாப் லெவல் போலீஸ் ஆபீசர்ஸ் மீட்டிங் ஒன்னு நடத்தினாரு. அடுத்து என்ன பண்ணலான்னு உட்கார்ந்து பேசினாங்க. சுஷீல் சர்மா, அரசியல் லாபத்துக்காக என்னோட எதிரிங்க என்ன பழி வாங்குறாங்க. அபாண்டமா என் மேல பழி சுமத்துறாங்க. தேவையில்லாம பொய் வழக்குல என் பேரை சேர்த்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல வரக்கூடிய எலெக்ஷனை மனசுல வச்சு என்னோட பேரை கெடுக்கிறதுக்கு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பெயில் வாங்கியிருந்தான். இதுக்கிடையில டெல்லி கமிஷனர் மெட்ராஸ் போலீஸ் கமிஷனர்கிட்ட போன்ல பேசினாரு. நிலைமைய விளக்கி சொன்னாரு. அப்போ மெட்ராஸ்ல போலீஸ் கமிஷனரா ராஜசேகரன் நாயர் இருந்தாரு. டெல்லி போலீஸ் டீம் மெட்ராஸ் வருதுன்னு சொன்னாரு. ஜூலை 8ஆம் தேதி ஒரு போலீஸ் டீம் ஃப்ளைட்ல மெட்ராஸுக்கு வந்துச்சு. மெட்ராஸ் கோர்ட் பெயில் வழங்கினது சட்ட ரீதியா பல சர்ச்சைகளை ஏற்படுத்திரும்னு மீடியாவில செய்தி வந்துச்சு. டெல்லி லாயர்ஸ் கொஞ்சம் பேரு சுஷீல் சர்மாவோட பெயில கேன்சல் பண்ணணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு டெலிகிராம் பண்ணாங்க. அத பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மனுவா நினைச்சு முடிவெடுக்க சொன்னாங்க. மீடியா இந்த விஷயத்த சுட சுட எழுதிக்கிட்டே இருந்துச்சு. இந்த பெயில் விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. சட்டத்துக்கு புறம்பானதா சட்ட நிபுணர்கள் இத பத்தி சொன்னாங்க. இது தொடர்பா கேரளாவில இருந்து ஜேடி ஜோசப் அப்படிங்கிறவரு மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு டெலிகிராம் அனுப்புனாரு. அத ரிட் பெட்டிஷனா அனுப்புனாரு. சுஷீல் சர்மாவோட பெயில கேன்சல் பண்ண சொல்லி அந்த பெட்டிஷனை அனுப்பியிருந்தாரு. இப்படி பல தரப்புல இருந்தும் பெயிலுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜூலை 10ஆம் தேதி இந்த பெயில் ஆர்டரை சஸ்பெண்ட் பண்ணி உத்தரவு போட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த ரிட் மனுவோட வழக்கு ஜூலை 12ஆம் தேதி விசாரணைக்கு வரும்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் துல்சி மெட்ராஸுக்கு வந்துட்டாரு. ஜூலை 10ஆம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட் சுஷீல் சர்மாவோட பெயில் ஆர்டரை சஸ்பெண்ட் பண்ணி உத்தரவு போட்டாங்க இல்லையா, அந்த பெயில் ஆர்டரை கேன்சல் பண்ண வைக்க டெல்லி போலீஸ் சார்பா பேச அவரு வந்தாரு. அட்வொகேட் அனந்தநாராயணனுக்கு பெயில் ஆர்டரை வாங்கித்தர சுஷீல் சர்மா 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணான். பெயிலும் கிடைச்சிது. ஆனால் அது உடனே அமலுக்கு வரணும்னா ஷூரிட்டிஸ் 2 பேர் வேணும். 2 ஆளுங்க கிடைக்கல. அதனால தான் அந்த பெயில் ஆர்டர் உடனடியாக அமலுக்கு வரல. பெயில் மனுவில் அவன் கொடுத்திருந்த அட்ரஸில் அவன் இல்லை. பெயில் கொடுத்த ஜட்ஜ், ஒரு நாளில் எத்தனையோ பெயில் அப்ளிகேஷனை பாஸ் பண்ணுறோம்.
சட்டத்துக்கு உட்பட்டு தான் பெயில் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பெயில் கொடுத்ததை நியாயப்படுத்தி பிரஸுக்கு அறிக்கை கொடுத்தாரு. சுஷில் சர்மாவோட ஆன்டிசிபேட்டரி பெயில் அவனுக்கு கை கொடுக்கல. அவன் கும்பிட்ட சாமியும் கை விரிச்சிட்டாரு. எப்படியும் போலீஸ்ட்ட மாட்டிடுவோங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவனோட அட்வொகேட் அனந்த நாராயணன் அவனை பெங்களூருக்கு கூட்டிட்டு போனாரு. அவங்க 2 பேரும் ஜூலை 9ஆம் தேதி பெங்களூர் போனாங்க. அங்க போய் கோர்ட்ல ஆஜராகலாம்னு போனாங்க. ஆனா கோர்ட்ல அவன் கொடுத்த மனுவை தள்ளுபடி பண்ணி அனுப்பிட்டாங்க. நாடு முழுக்க தேடப்படும் குற்றவாளி தானா சரண்டர் ஆக வந்தான். ஆனா கோர்ட் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சு அவனை வெளியில விட்டுருச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனாங்க. அங்கேயும் அவங்க சரண்டர் ஆக முடியல. ஆஃபீஸா அலைஞ்சிட்டு வந்துட்டாங்க. இத்தனை இடங்களுக்கு போன போதும் அவன் நினைச்சது நடக்கல. போலீஸ்லயும் சரண்டர் ஆக முடியல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி வந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அவரோட ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக சொன்னார். அவரோட போலீஸ் ஸ்டேஷன் பெங்களூர்ல இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துச்சு. அந்த ஊரு பேரு ஹொசக்கோட்டே. ரூரல் ஏரியா அது. அங்க சுஷில் சர்மாவும் அட்வொகேட்டும் போனாங்க. அந்த ஊர்ல 15ஆம் நூற்றாண்டுல கட்டின ஏரி ஒன்று இருந்துச்சு. ஊரை சுத்தி வயல்வெளிகளா இருந்துச்சு. ஊருக்குள்ள நிறைய கோயில்கள் இருந்துச்சு. ஜூலை 10ஆம் தேதி சாயங்காலம் அவங்க அங்க போய் சேர்ந்தாங்க. சரியா 6:10க்கு சுஷில் சர்மா போலீஸ்ட்ட சரண்டர் ஆனான். சுஷீல் சர்மா போலீஸ் கஸ்டடிக்கு வந்துட்டாங்கிற தகவல் டெல்லி போலீஸுக்கு கிடைச்சது. அப்போ கர்நாடகாவுல தேவகவுடாவோட ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. சுஷீல் சர்மா ஒரு பெரிய கட்சியில யூத் கமிட்டில பிரசிடென்ட்டா இருந்தவன். அதோட அவனுக்கு நல்ல அரசியல் செல்வாக்கும் இருந்துச்சு. அதனால கர்நாடகா போலீஸ் கிட்ட இருந்து அவனை டெல்லி போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கும்னு நினைச்சாங்க டெல்லி போலீஸ். சுஷீல் சர்மா ஏதாவது தில்லுமுல்லு பண்ணுவானோன்னு நினைச்சாங்க. அடிஷனல் கமிஷனர் மேக்ஸ்வெல் பெரேரா உடனடியா பிரஸ் மீட் வச்சாரு. சுஷீல் சர்மா சரண்டர் ஆன விஷயத்த அறிவிச்சாரு. பெருசா மீடியா வெளிச்சம் இல்லாத ஊரு ஹொசக்கோட்டே. சுஷீல் சர்மா சரண்டர் ஆனதுனால அந்த ஊரு நேஷனல் மீடியா வரைக்கும் பாப்புலர் ஆச்சு. அடிஷனல் கமிஷனர் தலைமையில ஒரு டீம் ஹொசக்கோட்டைக்கு கிளம்பணும்னு முடிவாச்சு. இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங்கும் அந்த டீம்ல இருந்தாரு. கர்நாடகாவுல அப்போ டிஜிபியா இருந்தவரு பிரான்சிஸ் T.R. கொலாசோ. டெல்லியோட அடிஷனல் கமிஷனர் மேக்ஸ்வெல் பெரேராவுக்கு நல்லா தெரிஞ்சவர். மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் தரம்ராஜ் சிங் வீட்டுக்கு நடு ராத்திரியில போய் வாரண்ட் ரெடி பண்ணி வாங்குச்சு டெல்லி போலீஸ். அடுத்த நாள் ஜூலை 11ஆம் தேதி காலையில பெங்களூருக்கு போக டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து காத்திருந்தாங்க போலீஸ் டீம்ல இருந்தவங்க. அன்னைக்குதான் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் துல்சி மெட்ராஸுக்கு கிளம்பினாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சுஷீல் சர்மாவோட பெயில கேன்சல் பண்ண சொன்ன ரிட் பெட்டிஷன் விசாரணையில கலந்துக்கிறதுக்காக அவர் வந்திருந்தாரு. பெங்களூர் ஃபிளைட்ல ஒரு முக்கியமான இங்கிலீஷ் பத்திரிகையோட கிரைம் ரிப்போர்ட்டரும் இருந்தாரு. அவரை பார்த்த அடிஷனல் கமிஷனர் மேக்ஸ்வெல் பெரேராவுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. மீடியா இந்த கேஸ்ல எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் காட்டுதுன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. டிஜிபி பிரான்சிஸ் T.R. கொலாசோ தேவையான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாரு. ஆனா அவரு அங்க இல்ல. இன்ஸ்பெக்ஷன் வேலைக்காக கூர்கு போயிட்டாரு. டெல்லி போலீஸ் டீம் ஹொசக்கோட்டைக்கு வந்துச்சு. ஹொசக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்த டெல்லி போலீஸ் டீம் ஆச்சரியத்தால அப்படியே வாயை பொளந்து நின்னுருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்க அவ்வளவு மீடியா ஆளுங்க நிறைஞ்சு இருந்தாங்க. டிவி மீடியா கேமராக்காரங்களும் இருந்தாங்க. நேஷனல் லெவலில் முக்கியமான கேஸு. அதுவும் பொண்டாட்டியை கொன்று எரிச்ச கொலைகாரன் அவன் போலீஸில் சரண்டர் ஆயிருக்கான். அப்படிங்கிறதால எல்லாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு. BBC, ABC, CNN, ANI எல்லாரும் வந்திருந்தாங்க. மொத்தமாக சொல்லணும்னா 80 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, 1995 80 பேர்னா இந்த கேஸ் எவ்வளவு முக்கியமான கேஸுங்கிறது புரியுதா? இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூராவுமே இந்த கேஸை கவனிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு சினிமா ஹீரோவுக்கு காத்துட்டு இருக்கிறது மாதிரி மீடியா சுஷில் சர்மாவுக்காக காத்து கிடந்துச்சு. அவன் அரசியல்வாதியா இருந்து கொலகாரனா மாறினவன். அவனுக்கு இவ்வளவு கூட்டமான ஆச்சரியமா தான் இருந்துச்சு எல்லாருக்கும். ஃப்ளைட்ல வந்த ரிப்போர்ட்டர் கிரிஜாட்ட உள்ளூர் ஆள் ஒருத்தர், சொந்த மனைவிய கொடூரமா கொன்னு தந்தூர் அடுப்புல இறக்கமே இல்லாம எரிச்ச ஆளு பார்க்க எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுஷில் சர்மா ஒரு டாடா சுமோவில் வந்து இறங்கினான். கூட்டம் ஒரே ஆரவாரமாக கத்துச்சு. அந்த கோர்ட்டில் அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. அந்த கேம்பஸில் கடை வச்சிருந்த டீ கடைக்காரருக்கு அன்னைக்கு ஏகமாக வியாபாரம் ஆச்சு. 1 மாசம் முழுக்க சம்பாதிக்கிறத அன்னைக்கு ஒரே நாளில் சம்பாதிச்சாரு. நான் ஒரு பாவமும் செய்யல, நான் அப்பாவி, நான் தப்பு செஞ்சிருந்தா என்னை தூக்கில கூட போடட்டும் அப்படின்னு ரொம்ப அப்பாவியா மீடியா கிட்ட பேசினா சுஷில் சர்மா.
மீடியாக்காரங்க அடிஷனல் கமிஷனர் மேக்ஸ்வெல் பெரீராவை சூழ்ந்துட்டாங்க. சுஷீல் சர்மாவுக்கு எதிரா என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? அவன் எந்த குற்றமும் செய்யல, தேவையில்லாம என்ன இந்த வழக்குல சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவனை தூக்குல போட வைக்கிற அளவுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆனா கோர்ட்ல சட்டப்படி குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவன் இன்னசென்ட் தான் அப்படின்னு மேக்ஸ்வெல் பெரேரா சொன்னாரு. தூக்குல போட வைக்கிற அளவுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் பெரிய பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு. கோர்ட்ல என்னதான் நடந்துச்சு அத தெரிஞ்சுக்க அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆற எபிசோட கேளுங்க. ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by MTR Restaurants Singapore. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Callus. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.